பெயரிலேயே நிதியை சேர்த்திருக்கிற கருணாநிதி உண்மையாக சேர்த்திருக்கும் சொத்துக்கள் பற்றி திமுகவின் உடன்பிறப்புகளுக்காவது தெரியுமா? திருக்குவளை என்கிற கிராமத்தில் பிறந்த கருணாநிதி எப்படி திமுக என்கிற இயக்கத்தை கைப்பற்றி பெரும் பணக்காரர்கள் பட்டியலில் சேர முடிந்தது? நாகை மாவட்டத்தில் உள்ள சின் கிராமமான திருக்குவளையில் கருணாநிதி பிறந்த அந்த கால வீடு இதுதான். ஓட்டு வீடாக இருந்த இந்த வீடு கூட யாருக்கு சொந்தமானது? இதோ அவருடைய ஊர்க்காரர்கள் என்ன சொல்கிறார்கள். அவருக்கு சொந்தமாக ஒரு வீடு அருள்மிகு தியாகராஜ சுவாமி திருக்கோயிலுக்கு சொந்தமானது. இதுதான் எங்களுக்கு தெரிந்தவருக்கு உள்ள சொத்து, பூர்வீக சொத்து என்பது. கருணாநிதி எழுதியிருக்கிற சுயசரிதையான நெஞ்சுக்கு நீதியில் எனக்கு நிரந்தர வேலை எதுவும் இல்லை, வாழ்வதற்கு என்ன வழி என்று தீவிரமாக யோசிக்க தொடங்கினேன். அதன் விளைவு நாடக நடிகனானேன் என்று தன்னை பற்றி எழுதியிருக்கிற கருணாநிதியின் தாயார் அஞ்சுகத்தின் சமாதி இருப்பது திருவாரூரை அடுத்துள்ள காட்டூரில். இவருடைய தாயின் சமாதி இருக்கும் இடத்திலும் 150 குழி அளவு நிலம் மட்டும் 8 ஆண்டுகளுக்கு முன் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இது தவிர அங்குள்ள 150 குழி அளவு நிலம் புறம்போக்கிலிருந்து ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கிறது. கருணாநிதியின் மனைவியும் மூகா முத்துவின் தாயான பத்மாவதிக்கு அப்போது மாதா மாதம் 5 ரூபாய் அனுப்புவதாக எழுதியிருக்கிற கருணாநிதியின் குடும்பம் மிக பெரும் பணக்கார பட்டியலில் சேர்ந்து விட்டது. அவர் மகத்தானபடி மாறியிருக்கிறார். அவரை வளர்த்த ஊர் மாறியிருக்கிறதா? இதெல்லாம் திருவாரூர்காரர்கள் தங்கள் மனசாட்சியை கேட்டுக் கொள்ள வேண்டிய கேள்வி. சாதாரண அரசு ஊழியர் தங்கள் சொந்த வாழ்க்கை குறித்த தகவலை அரசிடமிருந்து மறைத்தால் அது குற்றம். ஆனால் சட்டம் ஒழுங்கை காப்பாற்ற வேண்டிய முதலமைச்சர் பொறுப்பில் 5 முறை இருந்த கருணாநிதி தனக்கான அதிகாரப்பூர்வமான இணையதளத்தில் தன்னுடைய குடும்பத்தை பற்றி குறிப்பிடும்போது மகன் மகள்களை பற்றி சொல்லிவிட்டு வெகு கவனமாக மனைவி என்ற இடத்தில் மட்டும் மௌனம் சாதிக்கிறார். 2 குடும்பங்களுக்கும் ஊழலில் கொடுத்திருக்கிற சமத்துவத்தை ஏன் அவரால் வெளிப்படுத்த முடியவில்லை? அரசு ஊழியருக்கு ஒரு நீதி, இவருக்கு மட்டும் தனி நீதியா? 5 முறை கருணாநிதி ஆண்டபோதும் அவர் மீது எத்தனை ஊழல் கரைகள் அவருடைய கடமைக்கு சாட்சியமாக படிந்திருக்கின்றன. வீராணம் துவங்கி அவர் மீது சுமத்தப்பட்டிருக்கும் ஊழல் குற்றச்சாட்டிற்கு நீதிபதி சர்க்காரியா அளித்துள்ள தீர்ப்பே போதும். விஞ்ஞான ரீதியில் ஊழல் செய்வதில் கருணாநிதி வல்லவர் என்று சர்க்காரியா குறிப்பிட்டிருப்பது அவருடைய ஊழலுக்கு தரப்பட்ட தரச்சான்று. மாநில அளவில் செய்த ஊழலை தேசிய அளவிலும் உலக அளவிலும் ஸ்பெக்ட்ரம் அலைக்கற்றை ஊழல் மூலம் ஊழலின் சிகரத்தை தொட காரணமாக இருப்பவரும் இதே கருணாநிதிதான். அவருடைய மனைவி தயாளும் துணைவி ராசாத்தி மகள் கனிமொழியும் சிபிஐயால் விசாரிக்கப்பட்ட நிலையில் கருணாநிதி ஊழலுக்கு நான் நெருப்பு என்று சொன்னால் உடன்பிறப்புகள் வேறு வழியில்லாமல் சகித்துக் கொள்ளலாம். தமிழக மக்கள் பொறுமையுடன் தக்க பதிலளிக்கலாம். ஆனால் நெஞ்சுக்கு நீதி என்று சுயத்தம்பட்டம் அடித்திருப்பவர் இந்த உண்மையையும் மக்கள் முன்பு முன்வைப்பாரா? இல்லாவிட்டால் உண்மை மட்டுமல்ல, அவருடைய நெஞ்சே அவரை சுடும். உலக பணக்காரர்கள் பட்டியலில் இடம்பெறும் அளவுக்கு உயர்ந்துவிட்ட கலாநிதி மாறனின் சன் தொலைக்காட்சி குழுமம் தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம் என்று ஏகத்துக்கும் விரிவடைந்து விட்டது. இன்னும் சுமங்கலி கேபிள் விஷன், சன் டிடிஹெச் தமிழகமெங்கும் பறந்து கிடக்கிறது. தயாநிதி மாறன் தொலைத்தொடர்பு துறை அமைச்சரானதும் அதிகார செல்வாக்கினால் சன் குழுமம் இன்னும் விரிவடைந்து விட்டது. FM ரேடியோக்கள், நாளிதழ்கள், வார இதழ்கள் என்று தமிழகத்தில் உள்ள அனைத்து ஊடகங்களையும் கைப்பற்றி திரைப்பட துறையையும் தன்வசப்படுத்தி விட்டார்கள் மாறன் சகோதரர்கள். ஸ்பைஸ் ஜெட் விமான நிறுவனம் என்று சகலத்திலும் அவர்களுடைய அதிகாரத்தை விரிவுபடுத்தியதன் விளைவு பணக்கார பட்டியலில் அவர்கள் சேர்வதில் போய் முடிந்திருக்கிறது. அதிகார பின்பலத்தோடு சிரமப்படாமல் வந்த நிதியோடு எந்த ஒரு முயற்சியும் மேற்கொள்ளலாம் என்ற முறையிலே தான் அவர்கள் திரைப்படத்துறையில் இறங்கினார், முழுமையாக இறங்கினார். வாரிசுகள் யாருமே திரைத்து உலகத்திலோ இன்றைய தொலைக்காட்சி துறையிலோ வந்திருப்பது என்பது அரசு நிழலில் அரவணைப்பில் அரண்மனை கோழிகள் என்பதால் அவைகள் தமிழ்நாட்டிலே கொழுத்து வளர்ந்திருக்கின்றன. இதை மறக்க முடியாது, தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியும். நெருக்கடி நிலை காலத்து அனுபவத்தை சொன்னபடி அரசியலுக்கு வந்த மு.க. ஸ்டாலின்
திமுக இளைஞரணி தலைவராகி எம்எல்ஏ, மேயர், அமைச்சர் என்று தாண்டி துணை முதல்வராகி இருக்கிறார். சென்னையிலும் கோவையிலும் இவருக்கு வீடு, நிலங்கள் என்று எத்தனை சொத்துக்கள்! வேளச்சேரியில் மட்டும் பல கோடி ரூபாய் மதிப்புள்ள வீடுகள் இருந்தாலும் இவர் காட்டியிருக்கும் சொத்து மதிப்பு 2 கோடிக்குள் தான். ஆணையத்தை ஏமாற்றலாம், பத்திரங்களை யார் பேரிலோ மாற்றி தப்பிக்கலாம். ஆனால் மக்கள் பார்வையில் பல இடங்களில் சொல்லப்படும் சொத்துக்களுக்கு என்ன பதில்? இதோ கோவையில் சிறுவாணி அணைப்பகுதியில் மலையடிவாரத்தில் 1200 ஏக்கர் பரப்பில் விரிந்து கிடக்கும் பல 100 கோடி ரூபாய் மதிப்புள்ள நிலம் யாருக்கு சொந்தம் என்பதற்கு அந்த பகுதி மக்களே சாட்சி. மதுரைக்கு 30 ஆண்டுகளுக்கு முன்னால் முரசொலியை பார்த்துக் கொள்ள அனுப்பப்பட்டவர் மு.க. அழகிரி. துவக்கத்தில் அவர் குடியிருந்தது சாதாரண வாடகை வீட்டில். 30 ஆண்டுகளில் தென் தமிழகத்தை அழகிரி நாடு என்று நாளிதழ்கள் கருத்து படம் போடும் அளவுக்கு அவர் வளர்க்கப்பட்டிருக்கிறார். தென் தமிழகத்தில் அவரால் ஓரம் கட்டப்பட்ட திமுக தலைவர்களின் பட்டியல் நீளமானது. அவரை எதிர்ப்பவர்களுக்கு என்ன நிகழும் என்பதற்கு திமுகவின் முன்னாள் அமைச்சரான தா. கிருட்டிணனே சாட்சி. மிக பிரம்மாண்டமாக அழகிரியின் மகனான தயாநிதிக்கு நடந்த திருமணம் அவருடைய ஆடம்பரத்திற்கு உதாரணம். 2009 நாடாளுமன்ற தேர்தலில் அழகிரி போட்டியிட்ட போது அவர் வெளிப்படையாக காட்டிய சொத்து கணக்கு மட்டும் 13 கோடி ரூபாய். மதுரையில் இருக்கும் தயா டயக்னாஸ்டிக்ஸ், காந்தி சில்க்ஸ், ராயல் கேபிள் விஷன் கட்டிடம், அவர் வசிக்கும் பல கோடி ரூபாய் மதிப்புள்ள பங்களா, திருமண மண்டபம், இவற்றுடன் மதுரையை அடுத்துள்ள விக்கிரமங்கலம் ஊரில் வைகை ஆற்றங்கரையில் அழகிரியின் மகன் பெயரில் இருக்கும் பல கோடி ரூபாய் மதிப்புள்ள தோப்பு, மேலமாத்தூரில் இருக்கும் தோப்பு, சென்னை அண்ணா நகரில் இருக்கும் ஜாக் கம்யூனிகேஷன்ஸ் நிறுவனம், ஏற்காடு மற்றும் கொடைக்கானலில் இருக்கும் சொத்துக்கள், இன்னும் நீண்டு கொண்டே போகிறது பட்டியல். இன்னும் மதுரையை அடுத்துள்ள சிவரக்கோட்டையில் அழகிரியின் மனைவி காந்தி பெயரில் 27 லட்சம் ரூபாய் மதிப்பு காண்பித்து வாங்கப்பட்ட விவசாய நிலத்தின் மதிப்பு பல கோடி ரூபாய்கள். அதில் மேலும் பல கோடிகளை முதலீடு செய்து தயா பொறியியல் கல்லூரி எழுந்து கொண்டிருக்கிறது. இன்னொரு வாரிசான மு.க. தமிழரசு திரைப்பட தயாரிப்பு என்றிருந்தாலும் இவருக்கான சொத்துக்கள் கோவையிலும் சென்னையிலும் இருக்கின்றன. அடுத்து கனிவான வாரிசான கனிமொழி. 2007 இவருக்கு இருப்பதாக காண்பிக்கப்பட்ட சொத்து கணக்கு 8 கோடியே 45 லட்சம் ரூபாய். இவருடைய நண்பர்கள் அரைக்கற்றை விசாரணையில் சிக்கி சோதனைக்குள்ளாகி இருக்கிறார்கள். இவருக்கான சொத்துக்கள் ஏற்காடு, கோத்தகிரி போன்ற பல இடங்களில் பல பினாமிகளின் பெயரில் வாங்கப்பட்டிருக்கின்றன. ஸ்பெக்ட்ரம் புகழ் நீரா ராடியாவுடன் கனிமொழியின் தாயார் ராசாத்தி தொலைபேசியில் குறிப்பிட்ட சொத்து பற்றி பேசிய பேச்சு இன்னும் ஊடகங்களில் அடிபட்டுக் கொண்டிருக்கிறது. இன்னும் மகன்கள், மகள்கள் தவிர பேரன் பேத்திகள் வரை நீளும் சொத்துக்கள் பொதுமக்கள் அனைவரையும் மலைக்க வைக்கும். கருணாநிதி வேட்பாளராக போட்டியிடும் திருவாரூரின் மையப்பகுதியில் தன்னுடைய மகன் நெறி தவறியதற்காக அவனை தேர்காலில் இட்டு தண்டித்த மனுநீதி சோழனுக்கான நினைவு சின்னம் இருக்கிறது. அதே நேரத்தில் கருணாநிதியை சோழனாக சுற்றியிருப்பவர்கள் குறிப்பிடும் அபத்தமும் நடந்து கொண்டிருக்கிறது. தன்னுடைய வாரிசுகளின் ஊழலையும் முறைகேட்டையும் வளர்த்துவிட்டு வாரிசுகளுக்காகவே தன் ஆட்சி அதிகாரத்தை பயன்படுத்துகிற கருணாநிதியை மனுநீதி சோழனுடன் ஒப்பிட்டால் அது யாருக்கு இழுக்கு? பார்த்துக் கொண்டிருக்கும் நீங்களே தீர்ப்பு சொல்லுங்கள்.